என் அன்பு பிள்ளையே, இன்று நீ கோடி புண்ணியம் பெறப்போகிறாய். நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்தில், நீ மனதில் நினைத்த காரியத்தில், யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று ரகசியமாக வைத்த விஷயத்தில் உனக்கான மிகப்பெரும் வெற்றி செய்தி உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்து விட்டது. உன் வாழ்க்கையை பற்றி தானே நான் சதா நேரமும் யோசித்து கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பன் முருகன் சண்முகநாதன் நம் கோரிக்கைகளை கேட்கின்றானா கேட்கவில்லையா என்று நீ அனுதினமும் என்னை நோக்கி கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் என் பிள்ளைக்கு எப்படியாவது நல்லதே நடந்தே ஆக வேண்டும் என்று உன் விதியோடும் கரும வினிகளோடும் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன். நீ முன்பெல்லாம் அழைத்தவுடனே உன் கண்முன்னே வந்து நிற்பேன். இப்போதெல்லாம் நீ அழைத்தால் கூட இந்த முருகன் வந்து சேரவில்லையே என்ற கஷ்டமும் சங்கடமும் சஞ்சலமும் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த அப்பன் நம் கூப்பிட்டும் வரவில்லையே, நம் அழைத்தும் வரவில்லையே, நம்மோடு தான் இருக்கின்றாரா இல்லையா என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய். தவிக்காத என் தங்கமே, நீ அழைத்தால் நான் வருவேன் என்று உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது வராததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை பிரச்சனைகளை நான் தீர்த்து கொண்டு இருக்கின்றேன். அவ்வளவுதானே தவிர நீ கூப்பிட்டால் நான் வரக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு சிறிதளவும் கிடையாது. அதுவும் என் செல்ல பிள்ளை அழைத்து நான் வராமல் இருப்பேனா? இதோ இறுதி கட்ட பணிகளை முடித்து விட்டேன். வெற்றியின் கிரீடத்தை உன் தலையில் ஏற்றி வைப்பதற்காக இந்த வேலவன் கண்கொண்டு நான் வந்து இருக்கும் போது இதற்காக என் பிள்ளையை நீ அழுது கொண்டு இருக்கின்றாய். முறையிலே முடங்கி விடாதே. உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. பிறர் உன்னை குறை சொல்லும் தருணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றதே. உன்னிடம் பேசும்போது மட்டும் நல்லபடியாக இங்கு பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் முதுகுக்கு பின்னால் மட்டும் எப்படியோ குறை சொல்கிறார்களோ என்று அவர்களின் கண்ணோட்டத்தை பார்த்து நீயாக அழுது கொண்டு இருக்காதே. அவர்கள் அப்படித்தான். இப்பொழுது அந்த கலிகாலம் வந்து விட்டது என்று நினைத்து கொண்டே நகர்ந்து கொண்டே இரு. என் தங்கமே, குறை கூறுகிறார்கள் என்றவுடனே உன் செயலை நீ அங்கு கவனக்குறைவாக சிதறவிட்டு விடாதே. எல்லாம் உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கப் போகிறது. உன் முதுகுக்கு பின்னால் பற்றி பேசியவர்கள் நினைத்து எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. நீ கலங்கி கொண்டு இருக்காதே. நீ நினைக்கின்ற காரியத்தை நான் செய்து முடித்து யாரும் நம்ப முடியாத அதிசயத்தை உனக்கு தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதே நிதர்சனமான உண்மை. வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை உணர்ந்து கொண்டுதான் இனியும் உன்னை காக்க வைக்கக்கூடாது என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றேன். மற்றவர்கள் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? எல்லாம் இந்த முருகன் ஆசியோடும் அருளோடும் தானே உன் கைகளில் வந்து சேரும். மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே, அந்த மாற்றமானது உன் வாழ்க்கையை மிகப்பெரும் வெற்றிக்கு தான் அழைத்து செல்ல போகிறது. நீ எதிர்பார்த்தது நடக்குமா நடக்காதா, சரியா தவறா என்று நினைத்து நினைத்து உன் மனதிற்குள்ளே இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். இனி இந்த வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போக போகிறது. எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டிருந்தார்களோ, எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு நீ கேட்டுக்கொண்டிருந்தாயோ, இதோ உனக்கான தருணத்தை உனக்கென்று நிரந்தரமாக்க இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது யாருமில்லை என்று நீ கண் கலங்கி கொண்டு இருக்காதே. என் பிள்ளையை நான் எப்பொழுதும் கைவிடப் போவதே இல்லை. என்னை நீ கோவிலில் வந்து பார்த்தாலும் பார்க்க முடியாவிட்டாலும் சரி, இடையில் எத்தனை தடைகள் வந்தாலும் என் பிள்ளை அழைப்பதற்கு உள்ளதாகவே நான் உன் கண் முன்னே வந்து நிற்கத்தான் போகிறேன். என் தங்கமே, எத்தனையோ சோகங்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். மற்றதை பற்றி எல்லாம் இப்பொழுது நீ யோசித்து கொண்டு இருக்காதே. மனதில் மாற்றத்தோடு காத்து கொண்டு இருக்கின்றாய். எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் செய்ய காத்திருக்கின்றேன் தெரியுமா?
இப்பொழுது நான் சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் துணிச்சலோடு செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ சொல்கின்ற அளவுக்கு உன் மன தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் நான் தானே வளர்த்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் ஏன் தங்க பிள்ளையே இங்கு அழுது கொண்டே இருக்கின்றாய்? மாற்றத்தை எதிர்பார்த்து நீ காத்திருக்கின்றாய் அல்லவா? அந்த மாற்றமானது ஏற்றமாக வந்து சேரும் நேரமும் காலமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்த விஷயமானாலும் சரி, உனக்கான நல்லதை நான் சொல்வதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான வழிகாட்டியாகத்தான் உன் கண் முன்னே நான் சென்று கொண்டு இருக்கின்றேன். யார் என்ன சொன்னாலும் நீ எதை பற்றியும் கண் கலங்கி விடாதே. கண்ணீர் விட்டு இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதே கிடையாது. எல்லாமே தானாக நல்லது நடக்கத்தான் போகிறது. எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் இங்கு கத்து கொண்டு இருந்தார்களோ அந்த ஒன்றை தருவதற்காக நானே வந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் என் கண்ணிலே நீ இங்கு ஆனந்த கண்ணீரைத்தான் பார்க்கப் போகிறாய். புகழின் உச்சிக்கு செல்லும் போது அந்த புகழை நீ தலைக்களம் ஏற்றிக்கொள்ளாதே. யார் எப்படி வேண்டுமானாலும் உன்னை விமர்சித்து கொண்டு இருக்கலாம். யார் எப்படி வேண்டுமானாலும் உன் குறைகளை இங்கு சொல்லி கொண்டு இருக்கலாம். அந்த குறைகளையும் தாண்டி உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காகத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதானே நிதர்சனமான உண்மை. நீ அழைத்த போதெல்லாம் நான் உன் கண்முன்னே வந்து உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நான் சற்றும் கால தாமதமாக போவதே இல்லை. யாரோ ஒருவருக்காக நீ காத்திருந்த நிலையெல்லாம் தாண்டி உனக்காக காத்திருக்கும் நிலையை உருவாக்குவதற்காகத்தான் இப்பொழுது இந்த முருகனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எதற்காக? எப்பொழுதுமே என் பிள்ளைகள் யாரிடமும் யாசகம் பெறும் நிலையை நான் உருவாக்கப் போவதே இல்லை. ஏனென்றால் நீ என்னிடம்தான் மடியேந்தி விட்டாயே, நீ என்னிடம்தான் கையேந்தி விட்டாயே. இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்று நீ உறுதியாக இருக்கும்போது நான் மற்றவர்களிடம் முன்னிலையை தரம் தாழ்த்த வைக்கப் போவதே இல்லை. உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காகத்தான், உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். சற்றும் தாமதித்து கொண்டே இருக்காதே. இனி எடுத்து வைத்த உன் முயற்சியை பின்வாங்கி கொண்டு இருக்காதே. என் தங்க பிள்ளையே, உனக்கு நல்லதை செய்வதற்காகத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து இருக்கின்றேன். உனக்கு ஒவ்வொரு வேளைகளிலும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று கண் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கும்போது என்ன நடந்தாலும் இந்த அப்பனின் துணையோடு தானே நீ வெற்றியை பெறப் போகிறாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன் மனதில் இருக்கின்ற கலக்கத்திற்கெல்லாம் விடை கொடுத்து உனக்கான நல்லதை செய்வதற்காக, உனக்கான வெற்றியின் தருணத்தை செய்வதற்காக நானே இந்த முருகன் வந்திருக்கும் போது நீ நினைத்த காரியம் நினைத்தபடி தான் இங்கு நடக்கப் போகிறது. நல்லதை நடத்தி தரும் இந்த முருகன் நீ எதிர்பார்த்த காரியத்திலும் வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். அந்த வெற்றியின் தருணத்தை கொண்டாட தயாராக இரு. மகிழ்ச்சியாகத்தான் என் பிள்ளைகள் வாழப் போகிறார்கள். யாம் இருக்க பயமே.